செம்ம டேஸ்ட்டாக ஒரு மீன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இன்க்ரீடியன்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது நல்லா ஹீட் பண்ணக்கப்புறம் ஆயில் போர் பண்ணுங்கள். ஆயில் இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆனதும் கடுகு அது நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம், ஒரு கை நிறைய பூண்டு, ஆனியன், கறி லீவ்ஸ், நல்ல வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க. உப்பு போட்டு வதக்குனா சீக்கிரம் வதங்கிடும். எப்பயுமே அது நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுவேன். ஏன்னா சீக்கிரமாக வதங்கிடும். மீன் குழம்புக்கு வெங்காயம் எப்படி வதங்கணுன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வதங்கணும். எப்படி கோல்டன் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள், இதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். அண்ட் இதுக்கப்புறம் டொமேட்டோ அண்ட் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் அண்ட் டர்மரிக் பவுடர் நல்லா மேஷ் பண்ணி சூப்பராக வதக்கி விட்டுருங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை எல்லாமே ஆயிலில் தான் வதக்கணும். இந்த மாதிரி புளி தண்ணியில் கரைச்சி ஊற்றுறது எனக்கு பிடிக்காது. இது நல்லாயிருக்கும். ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஆயிலே சிம்மில் வச்சு தான் வதக்கணும். இப்போ நல்லா ஆயிலே வதங்கிடுச்சு பாருங்கள் சூப்பராக. அண்ட் இதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு அந்த டர்மரின் புளி தண்ணி கரைச்சி ஊற்றிடுங்க. ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா இந்த ரேஷியோக்கு வந்துடும் தண்ணி அளவு. அண்ட் இப்போது நல்லா கொதிக்க விடுங்க. நான் இப்படி தான் சைடில் தொடச்சிட்ருப்பேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நல்லா கொதிக்கணும். ஒரு லேயர் எப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேயர் தெரியுதா? ஃபுல்லாக கொதித்து தண்ணி ஃபுல்லாக வற்றிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் மீன் போடணும். அண்ட் மீன் போட்டு ஹையில் வச்சு கொதிக்க விடக்கூடாது. மீன் நல்லா உடஞ்சிரும். ஜஸ்ட் ஃபிஷ்ஷு குக் ஆகிற டைமிங் பார்த்திங்கன்னா 7 to 10 மினிட்ஸ் தான், அதுவே அதிகம். அழகாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போது ஃபிஷ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு விட்டுருங்க. அழகாக அது பொறுமையாக வெந்து வரும். எப்பயுமே மீன் ஓவர் குக் பண்ணவே கூடாது. ஃபிஷ் ஓவர் குக் ஆனால் உடஞ்சிரும், டேஸ்ட் போயிடும். பார்த்திங்கன்னா குழம்பு ஃபுல்லாக எண்ணெய் திரிஞ்சு சூப்பராக மேலே மிதக்குது. இதுதான் கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான், மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.